இந்தியாவின் மிகப்பெரிய புத்தாக்க திருவிழாவான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 தீர்வரங்கம் நிகழ்ச்சி நாடு முழுவதும் 5 நாட்கள் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் பொறியியல் கல்லூரியில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் சார்பில் டிசம்பர் 8 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தீர்வரங்கம் நிகழ்ச்சியில் ஏவி நிறுவனங்களின் தலைவர் வரதராஜன், யுஆர்சி கட்டுமான நிறுவன தலைவர் தேவராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறன்மிகு இந்தியா தீர்வோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 144 பங்கேற்பாளர்கள் மொத்தம் 20 அணிகளாக அமர்ந்து கணினி மென்பொருள் மற்றும் வன்பொருள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்கின்றனர். இதற்கான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை போட்டியாளர்களுக்கு முழுமையாக வழங்கியுள்ளதாக கல்வி நிறுவனங்களின் தலைவர் பாலசுப்ரமணியம் கூறுகிறார். 60 கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அதிலிருந்த மாணவர்களை கொண்டு பல்வேறு தீம்ஸ் கொடுத்து அவங்களுக்கு விலைகளை கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இன்னோவேஷனுங்கிறது ஒரு துறை, அந்த துறையில் மிகச்சிறந்த முறையில் இது நடைபெற்று வருகின்றது உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பிரதமரின் லட்சியமான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க நீடித்த நிலையான ஆற்றல், போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள், பேரிடர் மேலாண்மை, திறன்மிகு கல்வி ஆகிய தலைப்புகளில் தீர்வுகளை கண்டறிவதாக பங்கேற்பாளர்கள் கூறுகின்றனர். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் கிராண்ட் ஃபினாலேக்கு செலக்ட் ஆகிருக்கோம். காலேஜ் லெவல்லேருந்து நாங்கள் செலக்ட் ஆகி இங்கே ஈரோடு இன்ஸ்டியூட்க்கு நாங்கள் வந்திருக்கோம், பண்ணாரி இன்ஸ்டியூட்க்கு. அண்ட் தென் நாங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறோன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி பிரெய்லி இ பேப்பர் யூசிங் பிரிண்டட் எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் தென் இதில் நாங்கள் வின் பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஒவ்வொரு சிறந்த தீர்வுகளுக்கும் தலா 1,50,000 ரூபாய் வீதம், வெற்றி பெறும் அணிகளுக்கு 6 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. புதுமையான சிந்தனைகளை ஊக்குவித்தல், கல்வி அறிவை நடைமுறை பயன்பாட்டுடன் இணைத்தல், டிஜிட்டல் இந்தியா, தற்சார்பு இந்தியா போன்ற தேசிய இயக்கங்களுக்கு ஆதரவளித்தல் ஆகியவை ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானின் நோக்கமாக உள்ளது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுகின்றது. இதில் மாணவர்கள் சிறந்த தீர்வை அடைவதற்காக 5 நாட்கள் 24 மணி நேரம் உழைக்கின்றனர். ஈரோடு மாவட்ட செய்தியாளர் PC மூர்த்தி.